ஹலோ பஸ் வெல்கம் பேக் டு பஸ்ஸே பஸ்ஸுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோகமான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாயை விவசாயம் பண்ணியிருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா போய் வெட்டிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக இது நாட்டு பப்பாளி மரம், ஹைப்ரிடும் வச்சுருந்தோம். அதான் ரெட் லேடி பப்பாளி வச்சுருந்தோம். நாட்டு பப்பாளி மரம் 10-15 கிட்ட வச்சுருந்தோம். ஸோ எல்லாம் ஈல்டு வந்துருச்சு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 அடி தென்னை மரம் ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு. அதனால் எங்கள் அப்பா அப்படியே வெட்டிட்டாரு. பார்த்தா டோட்டலாக கீழே வந்து லாஸ் ஆகிட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சொல்லிட்டு புதுசாக திரும்ப ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஒரு 50 கன்று இறக்குறோம். பிளான் ஏபிங்கிற மாதிரி நாட்டுக்கண்ணை விட்டுட்டு ஹைப்ரிடுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறோம். சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சப்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் வெட்டுறதுக்கே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஆனால் டோட்டலாக வெட்டிட்டாங்க. இந்த லேண்டில் தான் ஃபுல்லாகவே பப்பாயா போட போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹைட்டு பறிக்கவும் முடியலை, எதுவுமே பண்ண முடியல. ஸோ பக்கத்து வழியில் விழுந்து அவங்களுக்கு விவசாயம் டேமேஜ் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி அதான் இந்த டைம் இன்னும் கொஞ்சம் சைடு போட்டுட்டு சூப்பராக பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டிருக்கோம். சாலிடாக இதில் 50 கன்று வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 அடிக்கு மேலே இருந்தாலுமே பண்ண முடியலை. பாதி தான் அழைக்க போகுது. அதிகபட்சம் இது ஒரு 25-30 அடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இருந்தாலும் புது பிளான் போட்டுட்டு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் ஆல்.